தூங்குறார் போலயே. பாவம், காய்ச்சடிக்குது. என்ன பண்ணுறது? தொட்டு பார்க்கலாமா? வேணாம் வேணாம், நம்ம தொட்டு ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டா. மதி, டேய் மதி, நான் கூப்பிடுறது காதில் விழுகுதா இல்லையா? இல்லை கேட்டும் கேட்காத மாதிரி தூங்குறியா நீ? ஹேய், என்னடி புரியாது? இத்தனை நாள்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு பார்த்தா இன்னைக்கு உடம்பு சரியில்லைடி. நைட்டு வர வேண்டியதானடி? எதுக்குடி இப்போவே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறல்ல, ஒரு நாளைக்கு லீவு கூடேன்டி. என்னடா அது? இவ என்ன சொல்கிறேன்? டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறனா? டேய், இப்போ ஒழுங்கா எந்திரிக்க புரியா இல்லையாடா? என்னடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணே முழிக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் லீவு கூட. ஆமா, எப்போ நீ நல்லா செல்லம் புஜ்ஜி அப்படி இப்படின்னு கொஞ்சம் வீடி, இன்னைக்கு என்ன வாடாங்கிற போடாங்கிற? சரியில்லையடி. கனவுல தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்புறம் நேரில் பார்க்கும்போது உன்னை கிள்ளி வச்சிருப்பேன் பார்த்துக்க. ஓ, கனவா? கனவுல நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனா? எனக்கும் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் ஆசை. ஆனால் அப்பா தான் வேற பையனை பார்த்துட்டாங்களே. இப்போ அப்பா நல்லா பேசுகிறாங்க. அப்பா சொல்கிறதான் கண்டிப்பாக கேட்கணும். பிரியா, டெய்லி கனவுலே தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் நேரில் பார்த்தா உருங்கிற. எல்லாருன்னா அப்பா புராணம் தான் பாடுற. என்னை பற்றி ஏண்டி நினச்சி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னை நினச்சி தான் எனக்கு ஃபீவரே வந்துருச்சு தெரியுமா? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் நீந்தே எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அதை சொல்லவே மாட்டேங்கிற. சாரி மதி, எனக்கும் சொல்லணும் தான் ஆசை. ஆனால் சொல்ல முடியாது. அப்பா எனக்கு எதுவும் பார்க்காம இருந்திருந்தா, ஏதாச்சும் பையனை பார்க்காம இருந்திருந்தா கூட நான் இப்போ எனக்கு ஓகே சொல்லி அப்பா கிட்ட போய் காட்டியிருப்பேன். ஆனால் அப்பா ஆல்ரெடி கோவத்தில் பார்த்தாரோ எப்படி பார்த்தாரோ ஒரு பையனை பார்த்துட்டாரு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. டே மதி, எந்திரா. என்ன இவ நேரில் பேசுகிற மாதிரியே பேசுகிறா? கனவுல எப்படிலாம் பேச மாட்டாளே, ஒருவேளை நேரில் வந்துட்டாலோ? அட ஆமாம், நேரில் தான் வந்துட்டான். எப்படி இப்போ இங்கே வந்தா? ஒருவேளை நம்ம தூக்க வரிசையில் வளர்னது எதுவும் கேட்டிருப்பாளா? கேட்டா அவ்வளோதான், போச்சு. நம்மளை பற்றி என்ன நினைப்பா? கனவுலே குடும்பம் நடத்துகிறோம்ல நினைப்பா. என்ன சார், உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தா கூப்பிட்டு கத்துறேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி தூக்கமா? என்ன எதுவும் கனவா? உன்னை பற்றி தான் கனவு தெரியும், அப்படி தெரிஞ்சும் என்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறியாடி? பக்கா கேடிதான் நீ. கனவா? எனக்கெல்லாம் என்ன கனவு வரப்போகுது? என்ன அந்த கிளியோ பற்றாவா என் கனவுல வரப்போகிறாங்க? சும்மா கனவுலாம் இல்லை, அசந்து தூங்கிட்டேன். ஆமாம், நீ என்ன இங்கே இங்கே எப்படி வந்த? என்னோட ரூம் எப்படி உனக்கு தெரியும்? நான் இல்லை ஆஃபீஸ் வந்துட்டேனா? இல்லையே, இது என்னோட ரூம் தானே. பக்கி, நான் தான் உன்னோட ரூமுக்கு வந்திருக்கேன். சஞ்சய் தான் அட்ரஸ் சொன்னாங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ பாடுக்க பப்பரப்பேன் இப்படி தூங்குற. வீட்டுக்குள்ள வந்து எதையும் ஆட்டையை போட்டு போனா கூட உனக்கு தெரியாது போலையடா. ஆமாம், இங்கே ஆட்டையை போட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன இருக்கு? வேணா என்னை தூக்கிட்டு போனாதே. என்னடா சொல்ற? உன்னையே தூக்கிட்டு போய் அவங்க என்ன பண்றது? உனக்கு சோறு வாங்கி போட முடியுமா அவங்க? அது தெரிஞ்சதே ஹாயா பப்பர் பேன் கதவுலாம் திறந்து வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணன்னு தூங்குறேன். சரி மதி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஓகே தானே? இப்போ பரவாயில்ல, ஆஃபீஸ் வரலான்னு தான் பார்த்தேன். சரி, நீ சிடுமுஞ்சி மாதிரி அழுதுகிட்டே இருப்பியா? உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு இங்கேயே படுத்துடலான்னு படுத்து தூங்கிட்டேன். நான் உன் ஆளு மூஞ்சி இல்லையே, இப்போ நான் சிரிச்ச மூஞ்சி ஆயிட்டேன். அப்படியா? என்ன திடீர்னு? அப்பா என்கிட்ட பேசிட்டாரு தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஆஃபீஸை சொல்லலான்னு பார்த்தேன். நீ ஆஃபீஸே வரலையா? அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சஞ்சய் கிட்ட கேட்டுட்டு இங்கேயே ஓடியாந்துட்டேன். ஓ, உங்க அப்பா பேசிட்டாங்களா? வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆமாம், இன்னைக்கு ரசமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு தவங்க கையால் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சோத்து முட்டை. நான் என்னத்தை கேட்டா இவ என்னத்த சொல்றான்னு பாரு. செஞ்சு குடிச்சிட்டியாமா? ஆமதி, செஞ்சு கொடுத்துட்டா வந்திருக்கேன். உனக்கும் கொண்டு வந்திருக்கேன் என்னோட லஞ்ச் பாக்ஸை. நீ சாப்பிடுவியா? அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். உங்க அப்பா வேற ஏதாச்சும் சொன்னாரான்னு கேட்டேன், கல்யாணத்தை பத்தி. இல்லை மதி, அதான் ஆல்ரெடி பார்த்துட்டாங்கல்ல. முன்னாடியாச்சும் அப்பா பேசாமல் இருந்தாங்க, அதனால வருத்தமாக இருந்துச்சு. இப்போ தான் அப்பா பேசிட்டாங்கல்ல. என்னை பற்றி நல்லா தெரியும் அப்பாவுக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. அதனால அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
என்ன இவ இப்படி சொல்றா? அப்ப அவங்க அப்பா பேசுனது மட்டும் தான் செஞ்சாங்களா? கல்யாணத்தை பத்தி நான் போய் பேசுனதை பத்தி எதுவுமே பேசல போலியே. ஒரு வேலையினே பிடிக்கலையோ என்னமோ. நானே யாரும் இல்லாதவன், எனக்கு எப்படி கட்டி கொடுப்பாங்க அவங்க ஆசை பொண்ணை? எனக்கு கட்டிலாம் தர மாட்டாங்க. சரி, அவன் நல்லா இருந்தா தேவையில்ல. ஆனா அந்த பையன் எப்படின்னு தெரியலையே. அவங்க அப்பா தான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. இதை பற்றி இனிமேக்கிட்டே பேச வேணாம். பேசுனா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். எங்கிட்ட சந்தோஷமா இருந்தால் சரிதான். ஆனால் அவங்க அப்பா பேசினதெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டுருவாருன்னு தான் நினச்சேன். அவருக்கு விருப்பம் இல்லை போல. அவருக்கு விருப்பம் இல்லாமல் பிரியாவை கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ தான் அவங்க அப்பா பேசுகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போ பாட்டுக்கு நான் ஏதாச்சும் சொன்னேன், அந்த சந்தோஷம் அப்படியே போயிடும். கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்ன மதி, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பிரியா, சும்மா தான். எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா யாரும் பார்க்க வர மாட்டாங்க. முத நீ வந்திருக்கியா, அதான். அதான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். இப்போ இருக்க பார்த்துக்குவ. இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ கல்யாணம் ஆகி போயிடுவேன். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனா வருவியா பிரியா? அது அது சாரி மதி, ஆஃபீஸில் வேலை இருக்குது. சஞ்சய் சொல்லி தான் அனுப்பிச்சாரு, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரு, உனக்கு லீவ்லாம் கிடையாது, பெர்மிஷனில் தான் போகிறேன்னு. மறந்தே போயிட்டேன். நான் வரேன். அப்புறம் நீ உடம்ப பார்த்துக்க. நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு. லஞ்சு உனக்கு சேர்த்தே கொண்டு வந்துடு. அப்புறம் ரசம் சாப்பாடை இங்கே வச்சுட்டு போயிடுறேன், சாப்பிட்ரு. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை, அதுக்குள்ளே போறேங்கிற. சில கேள்விங்களுக்கு பதில் சொல்ல முடியாது மதி, நான் வரேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் உன் மனசாட்சி உன்னை சும்மா விடாது. நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண நினச்சாலும் மனமேடையில் இருக்கிற வரைக்கும் என்னை பற்றி தான் நினைப்பேன், எனக்காக யோசிப்பேன். அப்போ தெரியும் மதி மேலே நீ எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு. எங்க காலையில் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயங்க? பிரியாவோட கல்யாணத்தை பற்றி தானே? அவள் கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் பேசலைன்னு அவள் ஃபீல் பண்ணுவா. கல்யாணம் ஆகி போகிற நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே அவள் சந்தோஷமாக இருப்பா. அவள் கல்யாணத்தெல்லாம் எதுவும் நிப்பாட்ட மாட்டீங்களே அந்த பசங்க பேச்சை கேட்டு? கல்யாணமா? கல்யாணம் கண்டிப்பாக நடக்குமா? சப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எங்கே இந்த மனுஷன் பிரியாவுக்கு நல்லதை செய்கிறோம்னு நிப்பாட்டிடுவாரோன்னு பார்த்தேன். கல்யாணம் கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லிட்டார். இப்போ தான் உசுரே வருது. சரிங்க, நீங்கள் அந்த பசங்க பேச்சை கேட்டு எதுவும் முடிவு பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன். இல்லைம்மா, எல்லாம் நல்லதே தான் நடக்கும். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. அம்மா, இந்த பிரியாவுக்கு கொழுப்பு ஏறி போச்சுமா. என்னடி என்னடி சொல்கிற? என்ன பண்ணாவ? இத்தனை நாள் வரைக்கும் நல்லா தானே வேலை பார்த்தா. நேற்றுலேருந்து அப்பா பேசவும் எனக்கு ஒரு வேலையும் செய்யலை. துணி துவைக்கலை, இன்னொரு ரூமை க்ளீன் பண்ணலை, எல்லாம் போட்டபடியே கிடக்கு. என்னோட ரூமை போய் பாருங்கம்மா. நேற்று குடித்த டம்ளர் கூட அவள் எடுக்கவே இல்லை தெரியுமா? நான் காஃபி குடிச்சிட்டு எங்கேயே வச்சனோ அங்கேயே இருக்குமா. எவ்வளோ திமிரு இருக்கும் உங்களுக்கு. எங்க பார்த்தீங்களாங்க, நீங்கள் பேசவும் அவள் பண்ணுற அலுமை பார்த்தீங்களா? என்னமோ என் பொண்ணு சொல்லிங்க. நீங்கள் பேசுனது தப்பு இல்லை, ஆனால் அவள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் வந்தோடனே அவள் ரூமை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்னாலாம் கேட்க மாட்டான். இல்லைம்மா, இனிமேல் பிரியா அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டா. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கிட்டோம். அப்பா, எனக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க தெரியாது. எப்பவும் அவள் தானே பார்ப்பான். இப்போ என்ன அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அதானுங்க, எப்பவும் சின்ன வயசுலேருந்து அவள் தானே பார்ப்பா. இப்போ திடீர்னு பார்க்க சொன்னால் அதோடையும் ரேகாக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க தெரியாது. அவளை எதுக்கு பார்க்க சொல்கிறீங்க? பாவம், சின்ன குழந்தை. சின்ன குழந்தையா? நேற்று பிறந்த குழந்தையா? இல்லை இல்லை. என்னங்க, எப்பவும் அவள் தானே பார்த்தா, அதனால தான் சொன்னேன். நீங்கள் எதுக்கு இப்படி பேசுறீங்க? இல்லைம்மா, நான் கோவமாக சொல்லலை. இன்னும் 2 வாரமோ 3 வாரமோ தான். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகி போயிடுவாள்ல. எல்லாத்தையும் நீங்கள் தானே பார்க்கணும். வீட்டு வேலைக்கு என்ன ஆளை வச்சுக்க முடியாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சு பழகிக்கிங்க. என்ன சொல்கிறது சரிதானே? ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? வேணா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. அதெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. காசு என்ன மரத்துலையா கேட்குது? 2 பேரும் தான் வீட்டு வேலை பார்க்குறீங்க. நீ வேணா உன் மகளை பார்க்க சொல்லு. உன் மகளுக்கு எல்லா வேலையும் இப்போத்துலேருந்தே சொல்லிக் கொடு. ஆனால் அவளுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? பிரியாவுக்கு தானே கல்யாணம். இவளுக்கு கல்யாணம் வைக்கும்போது இவளுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செய். என்னடி
உங்கள் அப்பா இப்படி பேசிட்டு போகிறாரு? எல்லாம் புதுசாக இருக்கே. சரிம்மா, அவர் சொன்னாப்புல நான் வேலை பார்க்க போகிறேன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ இன்னும் எல்லா வேலையும் பார்த்துக்க. கேட்டாருன்னா நான் பார்த்தேன்னு சொல்லு. அப்புறம் கல்யாணத்தை பற்றி கேட்டியாம்மா? எதையும் நிப்பாட்டலையில அவரு? இல்லடி, அதை நான் கேட்டுட்டேன். அதெல்லாம் எதுவும் நிப்பாட்டலாம். கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லிட்டாருடி. சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்டி. நல்ல வேலைம்மா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என் ரூம்லாம் க்ளீன் பண்ணிடு. அந்த கிளாஸ்லாம் அப்படியே எடுத்துரு. ஒரே டஸ்ட்டாக இருக்குது. ஒட்டடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணு. பெட்ஷீட் அழுக்காக இருக்குது, அதை துவைச்சிரு. தலைவாணி உரம் மாற்றிடு. அப்புறம் ரூமை என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடு. ஆனால் நான் வரும்போது நல்லா இருக்கணும். அப்புறம் ட்ரெஸ்ஸு கிடக்குமா ஊர் பட்டுறது, அதையும் துவைச்சிரு. இவெல்லாம் வேலை பார்க்க சொன்னால் இவன் நம்ம எலுப்பெலும்பு உடைச்சிருவா போலையே. இந்த பிரியாவுக்கு அவசரப்பட்டு இப்போ கல்யாணம் பண்ணுறது தப்போ? இவளுக்கு வேலை பார்த்து நம்ம இடுப்பெலும்பு உடைஞ்சிரும் போலையே. அவள் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு நல்ல பையனை பார்த்து இவளையும் தள்ளி விட்டுற வேண்டியதே. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு வருதேன். அந்த மனுஷன் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பார். ட்ரெஸ்ஸும் அவ்வளோவா இருக்காது. அவர் ட்ரெஸ்ஸை அவரே துவைச்சிப்பார். நிம்மதியாக இருக்கலாம். கமலி, கொஞ்சம் வெளியில வரியா? உன்கிட்ட பேசணும். நான் அடிச்சது தப்பு தான், அதான் சாரி கேட்டல. அதே கோபத்தில் இருந்தா எப்படி? கொஞ்சம் வெளியில வா, நம்ம ரூமுக்கு வா, அங்கே போய் பேசிக்கலாம். இப்போ எதுக்கு அம்மா ரூம்ல வந்து இருக்க? வா கமலி, எல்லாரும் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க. என்னப்பா சஞ்சய், கமலி தூங்கிட்டாப்பா. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்க. அம்மா, அவளை பேச சொல்லுங்கம்மா. ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடி அடிச்சது தப்பு தான், அதுக்காக இப்படி பண்ண என்னம்மா? நான் ரூமில் தங்கவே நான் சொன்னேன். அவள் கூச்சிக்கிட்டு இங்கே வந்து படுத்துட்டா. கோச்சிட்டுலாம் வந்து படுக்கலப்பா. அவளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கான். அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சான். அவன் என்னோட வந்து என் மடியிலே தூங்கிட்டாப்பா. அவளை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத. பாவம், மனசளவில் ரொம்ப வந்து போயிட்டா. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே சஞ்சய். ஒரு அம்மாவா உன்னை என்னால் வெறுக்க முடியாது. நீ என்னதான் பண்ணாலும் உன்கிட்ட வந்து நான் பேசுவேன். ஆனால் அவள் அப்படி இல்லைல்ல. அவளுக்கு தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல. நீ என்னதான் பேசுனாலும் அதை தாங்கியிருப்பா. ஆனால் நீ அவளோட தன்மானத்துக்கு கேடு வர மாதிரி எப்படி பேசுனா அவள் எப்படிப்பா தாங்கிப்பா? ஓசில சோறுதிங்கிறாங்கிற, உன் மேலே விழுமை எடுத்துக்கூடாதுங்கிற. அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கா? இல்லைம்மா, நான் என்ன பேசுகிறோம்னே தெரியாம ஏதோ கோபத்தில் டென்ஷனில் பேசிட்டேம்மா. பாவம் எவ்வளோ அழுதா தெரியுமா? எனக்கு முன்னாடியே அவ்வளோ அழுதானா நமக்கு தெரியாமல் எவ்வளோ அழுதுருப்பா. உனக்கெல்லாம் அவளோட அருமை இப்போ தெரியாது. நீ கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளாக பார்த்து ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளாக உனக்கு மனைவியாக கொடுத்துருக்காரு. அதை வச்சு உனக்கு வாழ தெரியலைனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாழலாம்லப்பா. அதுக்கு முன்னாடியே அவளை காயப்படுத்தினா எப்படி? உனக்கெல்லாம் அந்த ஹரிணி மாதிரி ஒரு பொண்ணு தான் கரெக்டு போல. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? கமலியும் ஹரிணியும் ஒன்றா பேசுகிறீங்க. இவளும் அவளும் ஒன்றாம்மா? ஹரிணி கமலியோட கால் தூசிக்கு ஆவாளா? இப்போ உனக்கு தெரியுதுல்லப்பா. அப்போதைக்கு நீ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசியிருக்கலாம்ல. கையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம்ல. அவளுக்கு முன்னாடியே அடிச்சிட்டேன். அவள் என்ன நினச்சிருப்பா கமலியை பற்றி, என்னோட மருமகளை பற்றி? சரி விடு, காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்க. நீ சாப்பிட்டியா? உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லைம்மா, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் போய் படுங்க, அவள் கூட இருங்க. அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சோ? சரி, நம்ம அடிச்சிருக்கவே கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். நம்ம மேலே தான் தப்பு.